ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிரானி டூ ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெறும் கிரானியை வச்சு மட்டும் தான் விளாட போகிறோம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். ஃபர்ஸ்ட் கிரானி, நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா, நெக்ஸ்ட்டு போட். எல்லாத்துலேயும் ஹெலிகாப்டர், போட்டு, டோர் எஸ்கேப் எல்லாத்துலேயுமே இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அது மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி வேணால் நீங்கள் போத்து வச்சு விளாட்றீங்கன்னா நீங்கள் வந்து நான் தொடர்ந்து போடுற வீடியோவில் வந்து போத்து வரும், அதையும் நீங்கள் பார்த்து விளாடிக்கலாம். ஸோ டே 1 வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து என்ட்ரன்ஸ் டோரை வந்து திறந்துட்டு இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம் அங்கே ஒன்றுமே கொடுக்கல. ஸோ போட் இருக்கிற இடத்துலையும் அவ்வளோவா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேணால் லாஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே சின்ன கபர்டு இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒன்று கொடுக்கல. ஓகே, இந்த கபர்டில் இங்கேயும் ஒன்று கொடுக்கல. ஓகே, அங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குல்ல, அங்கே போய் பார்த்துடலாம். ஓகே, கிரானி வர மாதிரி இருக்குது. ஸோ சுற்றி பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக விளாட்லாம். இப்போ டோரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கபோர்டில் ஒன்று கொடுக்கல. நெக்ஸ்ட்டு போடு ஹெலிகாப்டர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் கபோர்டில் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி கொடுக்கல. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஐயோ, கிரானி வந்துடுச்சு. இப்போ சுற்றி அப்படியே நம்ம வந்து அதை வந்து திசை திருப்பி விட்டுடலாம். ஸோ வீட்டை சுற்றி அந்த சைடாக போயிடலாம். நம்ம கிரானி ஃபாலோ பண்ணதா இல்லையான்னு தெரியல, ஆனாலும் நம்ம அப்படி சுற்றிகிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஐயோ, கிரானி சுற்றிட்டு தான் இருக்கா. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்போ கிணறுக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, கிணறுக்குள்ளே போயிடலாம். போட இங்கே வந்து நம்மளுக்கு கன் கொடுத்துருக்காங்க. இப்போது லோட் பண்ணிவிட்டு கிரானியை வந்து நம்ம ஷூட் பண்ணிடலாம். கிரானி காணாம போச்சு. எங்கே போச்சு? இதோ இங்கே தான் இருக்கா. ஓகே, சவுண்டு வர போட்டோம், பரவாயில்ல, வந்துடுது. இப்போ வந்து நம்ம ஷூட் பண்ணிடலாம். எப்படி ஆடுது? சரி, ஓகே, நம்ம திரும்ப வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஓடி வந்து டக்குன்னு கிரானி ஷூட் பண்ணானா கூட நம்ம வந்து அப்படியே ஷூட் பண்ணிடலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த கபர்டில் ஃப்ரெஞ்ச் பார்த்தோம்ல, அதை வந்து கொண்டு வந்துடலாம். கன்னை கீழே போட்டுட்டு நம்ம அந்த ஃப்ரெஞ்சு மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே எடுக்கவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிணறுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம சுற்றி விட்டோன்னா இங்கே எட்டுக்கால் பூச்சிக்கிட்ட தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் விழாமல் நம்ம போயிடலாம். அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து திருப்பி விடுறது. சரி, ஓகே, இப்போ திரும்ப மேலே போயிடலாம். அதுக்கப்புறம் போயிட்டு கன்னை கொண்டு வந்துடலாம். கன் எங்கே போட்டோம்? அந்த கபர்ட் கிட்டே போட்டோம்ல. ஓகே, இப்போ எடுத்துடலாம். ரீஃபில்லாக இதாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த கிளாக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? டோர் லாக் எதுக்கு கொடுத்தாங்க? சரி, ஓகே, பாத்ரூமில் என்ன இருக்குது பார்க்கலாம். இந்த சின்ன கபர்டில் ஓகே, போடு கிளாஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று கொடுக்க மாட்டாங்க. கரெக்டு, ஒன்று கொடுக்கல. ஓகே, இப்போது ஒரு ரூமில் ஒன்று கொடுத்தா ஒன்று கொடுக்க மாட்டாங்க, ஒன்று கொடுத்தா ஒன்று கொடுக்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ எட்டுக்கால் பூச்சியை ஷூட் பண்ணிடலாம். கரெக்டாக ஷூட் பண்ணிட்டோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். அங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பேட்லாக்கி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து கிரானி வர மாதிரி இருக்குது. ஏன்னா 1 மினிட் கிட்ட ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி கிரானி அதை வச்சு ஷூட் பண்ணிடலாம் திரும்பவும். ஓகே, இப்போ இதை நான் சொன்ன மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கன்னை வந்து வெளில போட்டுடலாம். வெளில போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, கிரானியை தள்ளி விட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா கிரானி அங்கே வழியிலே விழுந்திருக்குல்ல. ஸோ போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோவே நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே போட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் நம்ம செக்யூரிட்டி ரூம் கிட்டே போட்டுடலாம். சரி, ஓகே, இங்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்மளுக்கு ஒன்றும் செக்யூரிட்டி கீ கிடைக்கல. ஓகே, இப்போது இங்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க தெரியல. போகும்போது ஒழுங்காக போகாமல் எல்லாத்தையும் இடித்து விட்டு தள்ளி விட்டு போயிட்டு இருக்கேன். பாவம் கிரானி எல்லாத்தையும் அடுக்கி வச்சதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, 1 மினிட் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ கிரானி எந்திரிச்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சிட்டு அப்படியே ஒளியே வேணாம், அப்படியே நம்ம இங்கே கார்னர்லேயே நின்று கிரானி வந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணிடலாம். கிரானி வரலையே, சவுண்ட் போடலாம். ஸோ அதனால் கன்னை வந்து கீழே போட்டுட்டு திரும்ப எடுத்துடலாம். அப்போவும் வரலையே. ஓகே, இந்த கபர்டை வந்து நம்ம தள்ளி விட்டுடலாம். அப்போ வந்து வர மாதிரி இருக்கும்.
ஏன்னா சவுண்டு கேட்கும்ல தள்ளி விட்டா. அப்பவும் வர மாட்டேங்குதுங்க. சீக்கிரம் வா கிராணி. சரி ஓகே, திரும்ப கண்ணை கீழே போட்டு வர வைக்கலாம். அப்பாவது வரதா பார்க்கலாம். சீக்கிரமே வர மாட்டேங்குதுங்க. சரி ஓகே, நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். அந்த ஓவன் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி கீ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவே அங்கே போட்டிருக்கோம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போட்டுடலாம். கீழே போட்டுட்டு இப்போ அந்த பிக்சரை வந்து எடுத்து உள்ள சைடாக போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே செக்யூரிட்டி ரூமில் போட்டுடலாம். இப்போ நம்ம கன்னை வந்து ஓவன் கிட்ட விட்டோம்ல, அந்த கன்னை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ கிராணியை திரும்ப வர மாதிரி இருந்தால் ஷூட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே கேஸ் ஆயில் கொடுத்துருக்காங்களே, இதை வந்து எடுத்துகிட்டு போய் நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி ரூமில் வந்து போட்டுடலாம். ஏன்னா செக்யூரிட்டி ரூம் கிட்ட தானே ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ அங்கே போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே ஏறி அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுக்கலாம். சரி ஓகே, இப்போ கன்னை இங்கே விட்டோம்ல எடுத்துடலாம். இப்போ கிராணி வந்தாலும் வரும். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம கபோர்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கல. இல்லை இங்கே ஒன்றும் கொடுக்கல. இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிராணியை வந்து ஷூட் பண்ணிடலாம். இங்கேருந்தே நம்ம சவுண்ட் போட்டு போட்டு வர வச்சு நம்ம அப்படியே ஷூட் பண்ணிடலாம். இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிராணி வந்து எதிர்க்க வந்தால் கூட, இந்த சைடு வந்தால் கூட நம்ம வந்து ஷூட் பண்ணிடலாம். ஐயோ வந்துடுச்சு, ஷூட் பண்ணிடலாம் டக்குன்னு. ஓகே, ஷூட் பண்ணியாச்சு. கையிலேயே பட்டுச்சு, கொஞ்சம் கை பட்டுச்சு. ஓகே, அது மேலேயே விழுதுங்க. ஓகே, இப்போது ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ பார்த்தோம்ல, அதை வந்து எடுத்துகிட்டு போய் செக்யூரிட்டி ரூம் கிட்ட போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அங்கே போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விளாடும் போது டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலையே. இந்த ரூமில் ஒன்றும் கொடுக்கல. ஓகே, கீழே போய் நம்ம பார்க்கலாம் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு. பாத்ரூமில் வந்து நம்மளுக்கு கிளாஸ் ஃபியூஸ் கொடுத்தாங்களே, அது நம்ம மறந்துட்டோம். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு நம்ம திரும்ப செக்யூரிட்டி ரூம்குள்ளே போய் போட்டுடலாம். அதுக்குள்ளே கிராணி மறந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து வந்துடுச்சுன்னு நினைக்கிற கிராணி. இங்கே போட்டுட்டு நம்ம அந்த டைனிங் டேபிள் கிட்டே வந்து நம்ம விட்டோம்ல கன்னு, அங்கே இருக்குல்ல. ஓகே, அது அங்கேயே இருக்கட்டும். இங்கே நம்மளுக்கு பெட்டில் இன்னும் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கபோர்டில் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கபோர்டில் ஒன்றும் இல்லை. செகண்ட் ஒன்றும் கொடுக்கல இங்கே. ஓகே, இந்த கபோர்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேண்ட் வீல் எதுக்குடா? தேவையில்லையே. சரி ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இங்கே கீழே போட்டுடலாம். நம்மளுக்கு ஹெலிகாப்டருக்கு கொஞ்சம் சில திங்ஸ் கிடச்சிச்சு. இன்னும் ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கல. அது கிடச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்று நம்மளுக்கு டக் டேப் கிடைக்கல, ஹெலிகாப்டர் கீ கிடைக்கல. ஐயோ கிராணி வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஷூட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ரீஃபில் பண்ணி வச்சிங்கன்னா ஓகே. இப்போ இந்த டனல் மாதிரி இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் கீழே உட்காந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு போய் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. போடு ஹெலிகாப்டர் கீ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கன்னை வந்து நம்ம வெளில சைடாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் கீ எடுத்துடலாம். ஒன்றும் கிராணி மனையில். ஸோ இதை வந்து நம்ம செக்யூரிட்டி ரூம்லேயே போட்டுட்டு போய் நம்ம ஹெலிகாப்டர் கீ எடுத்துடலாம். ஓகே, இப்போது ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு திரும்ப நம்ம செக்யூரிட்டி கீ ரூமுக்கு போயிட்டு இதை வந்து இந்த கீயை வந்து அவங்க போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிச்சு. டக் டேப் மட்டும் கொஞ்சம் கிடச்சா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் நம்ம போய் செட் பண்ணிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒன்றும் கொடுக்கல. ஓகே, இப்போ ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம செட் பண்ணுறது தாங்க நம்மளுக்கு வேலை. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ, கிராண்ட்பாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஒன்றா நம்ம போட்டுடலாம் இங்கே கீழே. ஏன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறது, கீழே இங்கே வந்து கிராணி வரும். ஆனால் மேலே அங்கே கிராணி வராது. ஸோ அது கிராணி வந்து மறையத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுட்டோம்னா கிராணி வந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மெல்லமாக ஒன்றா கூட போட்டுக்கலாம். ஆனால் இங்கே கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு போய் போடுறது தான் நம்மளுக்கு வேலை. நெக்ஸ்ட்டு தேர்ட் பீஸ் ஒன்று இருக்குல்ல கிராண்ட்பாவோடது, அது வந்து திரும்ப நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுக்கலாம். ஒன்றா இப்படி போடுறதுலே நம்மளுக்கு வந்து டைம் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ் ஆயில் நம்ம எடுத்துகிட்டு மேலே போய் போட்டுடலாம். கொஞ்சம் இந்த ஏணி வந்து நம்மளுக்கு ஒரு செகண்டில் அப்படி போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கீழே விழுந்து மேலே ஏறி, கீழே விழுந்து மேலே ஏறி போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் வந்து நம்ம போடவே இல்லை. அதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் பார்த்து போடணும் கிளாஸ் ஃபியூஸ். ஏன்னா அது உருண்டு வந்து திரும்பவும் அந்த ஹோல்ஸ்லேயே விழுந்துடும். ஏன்னா நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்.
சாரி பண்ணதில்ல. என்னோட சிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இது கிரானியில ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம்லேயே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே கிடச்சிருக்கு. நான் கிரானி டோர் எஸ்கேப்பும் பண்ணியிருப்பேன். அது கூட நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணது தான். எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் தான் நான் விளாடியிருக்கேனே. ஒன்று வந்து டோர் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் வந்து நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு போட் எஸ்கேப்பும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா எனக்கு டைம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்மளுக்கு அங்கே வந்து க்ரோபார் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் மாரி ஒரு டனல் மாரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம தள்ளி விட்டுடலாம். அது கீழே போய் விழுந்துடும். அப்போ சவுண்டு வரும்ல, அப்போ கிரானி வந்து வந்துடும். மேக் ஷூர் நம்மளும் கீழே விழாம இருக்கணும். ஏன்னா நம்மளும் ஒரு சில டைமில் கீழே விழுந்துடுவோம். அது வந்து கொஞ்சம் பார்த்து விளாடணும். இப்போ கிரானி வருதா? வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம கிரானியும் மேலே வர முடியாதா? ஸோ நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். கன்னை வந்து கீழே போட்டுடலாம். ஏன்னா ஃபில் பண்ணணும்ல. ஓகே. இப்போ க்ரோபாரையும் நம்ம வந்து இங்கே போட்டுட்டு கிரானி மேலேயே விழுந்துட்டோம். ஓகே. இப்போ க்ரோபார் வந்து எடுத்துகிட்டு ஒரு ரூம் இருக்கும் அங்கே. ஒரு ரூமில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குமா, அதில் என்ன இருக்குது, டக் டேப் டக் டேப் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ போட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ க்ரோபாரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஒன்றும் கீழே போய் பார்க்கலல்ல. ஸோ கீழேயே போய் பார்த்துடலாம். அதுக்குள்ளே கிரானி மறந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்துடும்னு நினைக்கிறேன் கிரானி. கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்மளுக்கு இன்னும் வெப்பன் கீ கிடைக்கணும்ல. வெப்பன் கீ கிடச்சா தான் நம்மளால முடிக்க முடியும். ஏன்னா வெப்பன் கீயை வச்சு தான் நம்மளால் அங்கே ஷூட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இங்கே வெப்பன் கீ கிடச்சா ஐயோ சேஃப் கீயா? சேஃப் கீ வச்சு என்ன பண்ணுறது? சரி ஓகே. போய் பார்க்கலாம் என்ன ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு. ஓகே. இப்போ மேலே போயிடலாம். மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இங்கே சேஃப் இடம் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம். கட்டிங் பில்லரா? கட்டிங் பில்லர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியலையே கட்டிங் பில்லரை. சரி ஓகே. அப்படியே நம்ம சுற்றி போய் பார்க்கலாம். ஐயோ கிரானி வந்துடுச்சு. அதுக்குள்ளே 1 மினிட் ஆயிடுச்சுல்ல. நம்ம கவனிக்கவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து வரும்போதே மறந்துடுச்சு. ஆனால் நம்ம தான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல. டே 2 டே 1லேயே நம்ம கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஒன்று வெப்பன் கீ கிடச்சா மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெப்பன் கீ மட்டும் கிடைக்கணும். ஐயோ! இங்கே தானே நம்ம கட்டிங் பில்லர் விட்டோம். எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து மேலே போயிடலாம். கிரானி அந்தாலும் வருமோ? பயமா இருக்கே. ஐயய்யோ! ஐயோ! இப்போ தானடா டே 2 வந்தோம். அதுக்குள்ளே அவுட் ஆயிட்டோமா? சரி ஓகே. டே 3 இந்த டே 3லேயே அவுட் ஆகணுன்னா அவ்வளோதான். நம்மளால ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணவே முடியாது. கொஞ்சம் பார்த்து விளாடணும். டே 3லேயாவது நம்மளுக்கு வெப்பன் கீ கிடைக்கணும்னு கொஞ்சம் வேண்டிக்கோங்க மக்களே. சரி ஓகே. ஐயய்யோ! அதுக்குள்ளே கிரானி வந்துட்டு இருக்கு ஓடி. நம்ம அப்போ தான் சவுண்டு போட்டு கிரானியை அப்படியே இந்த சைட் கூட்டிகிட்டு வந்து நம்ம மேலே போகலாம் பார்த்தா, அதுக்குள்ளே கிரானியே வந்துடுச்சு. பரவாயில்லங்க. இப்போ அப்படியே மேலே போயிடலாம். கிரானி நம்ம கூட வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அங்கே தெரியுது. ஓகே. இப்போது இங்கே தானே கட்டிங் பில்லர் போட்டோம். இதெல்லாம் ஒன்றும் ஃபஸ்ட்டு நம்ம கன்று எடுத்துடலாம். கன்று எடுத்துகிட்டு கிரானி வரும்ல, ஷூட் பண்ணிடலாம் நம்ம. வரவே இல்லையே. ஓகே. சவுண்ட் போட்டு வர வைக்கலாம் கீழே போட்டுட்டு. கொஞ்சம் கிரானியை வர சொல்லுங்கள் சீக்கிரமாக. ஓகே. வந்துடுச்சு. ஷூட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ஷூட் லைக் அடி வாங்குறதுக்கே வருது போல் இருக்குது. நம்ம சவுண்டு போட்டாலே நம்ம அதை கூப்பிடுறோன்னு அர்த்தம்ல. ஆனாலும் அது வந்து அப்படியே மூளை இல்லாத மாதிரி வந்துடுது. ஓகே. இப்போ கன்னை வந்து நம்ம செக்யூரிட்டி ரூம்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கட்டிங் பில்லரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கட்டிங் பில்லர் எதுக்குன்னு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருங்க நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு புரியாது நான் சொன்னாலும். ஃபர்ஸ்ட் டக் டேப் எடுத்துகிட்டு நம்ம மேலே போட்டுடலாம். ஓகே. இப்போ வந்து கீழே திரும்ப போயிட்டு நம்ம கட்டிங் பில்லரு, கன் எடுக்கணும்ல. ஸோ இந்த 2த்தையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கட்டிங் பில்லர் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். ஓகே. இப்போ கட்டிங் பில்லர் கிடச்சாலே போதும். லைக் வெப்பன் கீ கிடச்சாலே போதும். அவ்வளோதான் நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிச்சின்னு அர்த்தம். ஆனால் வெப்பன் கீ கிடச்சாலும் அதுலேயும் ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. திரும்ப நம்ம கீழே போயிட்டு ஒரு கன் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான். கன் எடுத்துகிட்டு ரீஃபில் பண்ணி வந்துட்டோம். ஓகே. இந்த கன்னையும் எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிடலாம்.
இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சா. இப்போது இங்கே வந்து ஒரு ரூம் இருக்கும். இதோ இந்த ஒரு ரூம் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லையே, பார்த்துடலாமா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, போட் கீ நம்ம போட் எஸ்கேப்பே பண்ண போகிறது இல்லையே. சரி ஓகே, இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ ஒன்று ஒன்றா செட் பண்ணிடலாம். இப்போது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிராண்ட்பாவோட தலையை செட் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டு கொண்டு வந்து அப்படியே செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பீஸ் தாத்தாவோட காலை வந்து செட் பண்ணிடலாம். ஏன்னா மிடில் பீஸ் வந்து அந்த சைடு மாட்டிக்கிட்டு இருக்கா, அது வரமாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். இப்போ கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, நம்மள நல்லா தேடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இங்கே மேலே இருக்கோம். ஓகே, இப்போ கிராண்ட்பாவோட செகண்ட் பீஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிராணி என்ன நினச்சிட்டு இருக்கோம், எங்கே இருக்கோ, என்ன பண்ணுதோ கிராணி. ஆனால் கிராணி வந்து கொஞ்சம் என்னடா வெப்பனுக்கு இங்கேயே வச்சுருக்காங்க, நம்ம மட்டும் இங்கே வராமல் இங்கே எங்கே அங்கே எல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருந்தோன்னா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷூட் பண்ணிடலாம் கிராணியை. நான் ஒரு இது சொன்னல, அங்கே வந்து ஷூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கீழே சவுண்டு வர வைக்கணும்ல, ஸோ அதனால் வந்து இங்கே செக்யூரிட்டி கீ இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிடலாம். இல்லைனா இந்த போட் ஸ்டீரிங் வீல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இப்போ ஏணியில் மேலே ஏறிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹோல்ஸில் வந்து இந்த போட் ஸ்டீரிங் வீல் நம்மளுக்கு தேவையில்லை. அது கீழே விழுந்தாலும் எங்கேயாவது போதோ, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து இப்போது போட் ஸ்டீரிங் வீலை வந்து நம்ம போட்டுடலாம். இங்கே எதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், ஐயோ எல்லாமே குழம்புது, எனக்கு கொலாப்ஸ் ஆகுது எல்லா ரூமும். இப்போ வந்து நம்ம இங்கே கீழே போட்டுடலாம். ஓகே, அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது கிராணி வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து கன்னை எடுத்து வச்சுக்கலாம் கையில். வருதா இல்லையான்னு தெரில, ஏன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு, நம்ம மேலே தான் இருக்கோம். ஆனால் கிராணியால் கண்டுபிடிக்க முடியல. வந்துடுச்சு. இப்போது அது வாயிலே பார்த்து ஷூட் பண்ணலாம். வாயில் ஷூட் பண்ணாலும் எங்கேயாவது தொலைஞ்சிடுமோ, ஸோ அதனால தான் நான் அப்படியே கையிலேயே ஷூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வெப்பனுக்கு இங்கே விட்டோம்ல, இதை வந்து எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான், முடிஞ்சுங்க. நம்மளுக்கு எல்லாமே கிடச்ச மாதிரி. ஸோ நம்ம இங்கே விழுந்துடலாம். ஏன்னா அப்படி விழுந்தோன்னா நம்ம கொஞ்சம் சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்தே நம்ம விழுந்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போகிற வழியெல்லாம் இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் தள்ளி விட்டு போகிற வழி மட்டும் தான் எனக்கு இருக்குது. கிராணி பாவங்க, எல்லா இடத்தையும் சுத்தமாக அழகாக வச்சுருக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் ஒட்டி. அந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோவே தெரில, கேவலமாக இருக்குங்க, அதை போய் வச்சுருக்கு. ஓகே, இப்போது வந்து நம்ம கன்று எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போயிடலாம். மேலே செக்யூரிட்டி ரூமுக்கு போயிட்டோன்னா அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு. இனிமேல் கிராணியால் ஒன்றுமே பண்ண முடியாது. கிராணியால் வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்மளுக்கு சின்ன கன்னும் தேவையில்லை. ஸோ ஆனாலும் எடுத்துக்கலாம். பெருசு வந்தோடனே சின்னதை மறக்க முடியாதுல்ல, அதனால். இப்போ நம்ம அந்த கன்னை எங்கே போட்டோன்னு தெரியல. சரி பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு தான் இது கிடச்சிச்சு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ மேலே போயிடலாம் ஏணியில் ஏறி. இன்னும் நம்ம நிறைய செட் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஷூட் பண்ணணும். ஸோ இந்த ரூமில் தான் நம்மளுக்கு ஷூட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. ஸோ இங்கே போயிடலாம். நம்ம இங்கே போயிட்டு ஒன்றுன்னா நம்ம வந்து குறி பார்த்து ஷூட் பண்ணணுங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இங்கே பாருங்கள், இப்போ சின்னதாக வரோம்ல, அந்த இடத்த மட்டும் பார்த்து வச்சுப்பேன். ஏன்னா பெருசெல்லாம் கொஞ்சம் மேலே போகணும், கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பிரச்சனை ஆகிடும். ஸோ கீழே இது மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்துடும், ஷூட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரியும் வரும்னு நினைக்கிறேன். சின்னதாக எங்கே வருமா, இதோ வந்துடுச்சு, ஷூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டப் 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 டப்னு நல்லா இதை வந்து அழுத்தி விட்டு கொஞ்சம் எடுத்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே தான் வந்தது நான் வரும்போது. ஸோ இங்கே நம்ம வந்து கன்னை வச்சுக்கலாம். சீக்கிரம் வர மாட்டேங்குது, வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ஷூட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் மறைஞ்சிடும். இப்போ நம்மளால் இது ப்ரெஸ் பண்ணாலும் வராது. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கிளாஸ் ஃபியூஸ் தேவை. நம்ம எடுத்து மேலே தான் போட்டிருக்கோம். ஏன் கிளாஸ் ஃபியூஸ் தேவைன்னா, அங்கே வந்து கீழே வந்து அந்த வுட்டு வந்து உடஞ்சிருக்கா. ஸோ கிளாஸ் ஃபியூஸ் செட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வுட்டு வந்து திரும்ப சால்வ் ஆகும். அப்படி மட்டும் இதுவும் இல்லைன்னா நம்ம வந்து கீழே விழுந்துடுவோம். டே 3 ஓவர் அப்படி ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இது பண்ணுறது. ஓகே, இப்போ பாருங்கள் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ போட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ போட்டுக்கு கிட்ட நம்ம வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஸோ அதுதாங்க பெரிய ப்ராசஸ் இருக்கே. இப்போ ஒன்று ஒன்றா அங்கே வந்து எடுத்துகிட்டு வரணும் நம்ம. சரி ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டக் டேப் எடுத்துகிட்டு போயிடலாம். டக் டேப் எடுத்துகிட்டு
ஐயோ! என்னால சுத்த முடியாதுங்க. ஸோ நம்ம இந்த டோரையே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் அந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணணும்ல. ஸோ அதர் சைடில் சம்திங் இஸ் பிளாக்கிங் அதர் சைடு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வெளில சைடாக போயிட்டு அந்த சைட் போய் ஓப்பன் பண்ணணுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெலிகாப்டர் கிட்ட போயிட்டு டக்ட் டேப்பை வந்து செட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றதுனால எனக்கு டக்ட் டேப் எங்கே ஸ்டிக் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கரெக்டாக தெரியல. ஸோ கொஞ்சம் அப்போலேருந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கே இருக்குன்னே தெரியல எனக்கு எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு. அப்படி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியல. ஐயோ! எங்கே இருக்குதுன்னே தெரியல. ஸ்டார்ட் இன்ஜினா? நான் ஒன்றும் எதுவுமே போடலையே. அதுக்குள்ளே ஸ்டார்ட் இன்ஜின் கொடுத்தா அவ்வளோதான், ஹெலிகாப்டர் கீழே விழுது அவ்வளோதான். ஐயோ! எங்கே இப்போ டக்ட் டேப் போடுறதுன்னே தெரில. இது கீழே போட்டுட்டு நம்ம அதர் சைட் பிளாக்குன்னு இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ போகலாம். இப்போ போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இங்கே தானே போட்டோம், ஓகே. இப்போ வந்து நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் கேஸ் ஆயில் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. ஸோ இப்போ எனக்கு டக்ட் டேப் எங்கே போடுறதுன்னு தான் தெரில. இவ்வளோ பண்ணியும் டக்ட் டேப் மட்டும் இப்போ நம்மளுக்கு ஃபிட் ஆகலைன்னா அவ்வளோதாங்க, எல்லாமே போச்சுங்க. இப்போது கேஸ் ஆயிலை ஊற்றிடலாம் நம்ம. இப்போ ஆயில் வந்து இந்த லாஸ்ட்டில் இங்கே ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், அங்கே தான் பண்ணணும் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் இருக்குது. ஏன்னா நான் அப்போவே ஒரு வாட்டி வந்து பார்த்துருக்கேன். சாரி, அப்போவே நான் இங்கே டக்ட் டேப் ஃபிட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். இங்கே ஒரு ஃபில் ஆகிறது சீக்கிரமாக ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஓகே, இப்போ ஃபியூவல் ஊற்றியாச்சு. இந்த டப்பா இப்போ எதுக்கு தூக்கி போட்டுட்டு இப்போ நம்ம போய் ஹெலிகாப்டர் கீ மட்டும் எடுக்கணும். அவ்வளோதான், ஹெலிகாப்டர் கீ கிடச்சாலே போதும் நம்மளுக்கு. வேறு அவ்வளோதான். கட்டிங் பில்லர் எதுக்கு கொண்டு வந்தேனே எனக்கு தெரியலைங்க. வித்தியாசமாக எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கா. கட்டிங் பில்லர் எதுக்கு தான் கொண்டு வந்தணும். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு ஸ்டார்ட் இன்ஜின் கொடுத்துடலாம். ஆனால் நம்ம இன்னும் டக்ட் டேப் ஸ்டிக் பண்ணலைல்ல. ஸோ அதனால் இது ஃபிட் ஆகாது. இப்போ நம்ம டக்ட் டேப் தான் எடுத்து ஃபிட் பண்ணணும். எங்கே பண்ணுறதுன்னா தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஐயோ! எங்கே இப்போ பண்ணுறதுன்னு தெரியலையே. எங்கடா பண்ணுறது? ஒரு கொடுக்கறது இங்கே தான் ஃபிட் பண்ணணும், அப்படி தான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று கொடுத்தாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயோ! எனக்கு என்னமோ இந்த இடத்துல தாங்க டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் ஒரு மாதிரியே பிளாக்காக விட்டு விட்டு டப்பா டப்பாவாக இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ அங்கே தான் இருக்கோ. சரி, ஓகே. இந்த சைடு நம்ம ஒன்றும் வரலையே. இப்போ ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு நம்ம உள்ளதாக போய் பார்ப்போமே, திரும்ப இதுவாகுதான்னு. ஆனால் ஆகாது தான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் இன்ஜின் கொடுத்தாச்சு, ஆனாலும் ஆகாது. ஏன்னா நம்ம டக்ட் டேப் ஃபிட் பண்ணால் தானேங்க ஆகும். நான் வேறு இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பக்கத்துலேயும் யாரும் இல்லை நான் கேட்குறதுக்கு. ஏன்னா என் சிஸ்டர் வந்து எப்போவுமே விளாடுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ தெரியலையே எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு. ஐயோ! இங்கே தான் நினைக்கிறாங்க, ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரலாம். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது வேறு. இங்கே எங்கேயாவது இருக்குமோ? இங்கேயும் இல்லை. இங்கே தான் இருக்குமோ? ஒரு போர்டு மாதிரி போட்டு இங்கெல்லாம் ஃபிட் பண்ணணும், இங்கே தான் எல்லாம் ஃபிட் பண்ணணும் அப்படியாவது கொடுத்தாவது நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிட் பண்ண. இப்போ எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னே தெரியலையே. இங்கேயா? அப்படியே மெல்லமாக இப்படியே நம்ம போனால் கொஞ்சம் அந்த ஆப்ஷன் கொடுக்கும்ல. ஸோ மெல்லமாக அப்படியே ஃபிட் பண்ணலாம். ஐயோ! இது பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகிடும் போல இருக்கே. இப்போ எங்கே தான் ஃபிட் பண்ணணுமோ? இந்த பிளாக்காக இருக்குல்ல, இங்கே தான் எனக்கு டவுட் இருக்குது. ஆனால் அங்கேயும் ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியே மெல்லமாக இப்படி வரலாம். இங்கே எங்கேயாவது கார்னரில் இருக்குமோ? இந்த எல்லோவா? இங்கேயும் இல்லை. அப்போ எங்கே தான் கொடுத்துருக்காங்க? இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கலாமோ? அங்கே இல்லை. ஏய், இங்கே தான்டா கொடுத்துருக்காங்க. ஆமாம்ல, இங்கே உடஞ்சிருக்கு. ஐயோ! அங்கே தான் நான் 2வாக உடஞ்சிருக்கு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஓகே, இப்போ ஹெலிகாப்டர் கீ எடுத்துக்கலாம். இனிமேல் யாரும் இது மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க, இந்த டேப் போட்டும் போது மட்டும். ஓகே, இப்போ நம்ம ஹெலிகாப்டருக்குள்ளே போயிடலாம். ஓகே, கிராணி கிராண்ட்பா எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் நம்ம. ஓகே, எங்கே கிராணி வரவே இல்லையே. கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் கிராணியை. அவ்வளோதான், ஹெலிகாப்டர் கிளம்பிடுச்சு.
நம்ம மேலேருந்து இதோ கிராணி வந்துருச்சு. கிராண்ட்பா வராது, ஏன்னா நம்ம வெறும் கிராணி மட்டும் தானே வச்சோம். ஸோ கிராணி தலை மேலேயே அப்படியே விட்டு கிளம்பிட்டோம். நம்ம த எண்ட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து போட்